My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனோம் அண்ட் பாய்ஸ்க்கு ட்ரெஸ் கோட் என்ன, கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் கோட் என்ன, எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், எதையெல்லாம் கட்டாயம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஒவ்வொரு ஆண்டும் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சினாலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃப்ரிஸ்கிங்கில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக அவங்களுடைய உடைமைகளை அந்த மாணவிகளை சோதனை செய்கிறாங்க. அதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் எக்ஸாம் ஹாலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி தேவையில்லாத எந்த பொருட்களையும் வேணும்னே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒருவேளை மறந்து போய் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களை மாதிரியே நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்டிஏனுடைய நீட் யூஜி 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சாப்டர் 11 பார்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிற, அதாவது எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ட்ரெஸ் கோடை பற்றி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அஃபீஷியல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த விஷயங்களை இந்த இடத்துல கொண்டு வரோம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு வீடியோவாக ப்ரெசன்டேஷனாக உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் இந்த தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 11 மணி, காலையில் 11 மணிக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். 1:30க்கு மத்தியானம் 1:30 அப்படிங்கிற டைமுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் என்ட்ரி டு த எக்ஸாமினேஷன் சென்டர் இஸ் 1:30க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 1:31 அப்படின்னு இருந்தால் கூட மாணவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் யாராவது 1-2 மாணவர்கள் இந்த மாதிரி இந்த லாஸ்ட் மினிட்ல இங்கே கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய 1-2 மாணவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். அந்த 1-2 மாணவர்களாக நீங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் அந்த வாய்ப்பை நம்ம பறி கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் கரெக்டாக டைமை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 10-11 மணிக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி 5 மணிக்கு முன்னாடி உங்களால் வெளியே வர முடியாது. இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் புக்லெட் டெஸ்ட் புக்லெட் எப்போ கொடுப்பாங்கன்னா 1:45 கொடுத்துருப்பாங்க. ரைட்டிங் ஆஃப் பர்டிகுலர்ஸ் அந்த டெஸ்ட் புக்லெட்ஸில் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதக்கூடியது 1:50. அங்கே எல்லாமே இன்விஜிலேட்டர் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை, மாணவர்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, நாங்களும் மாணவர்களுக்கு சொல்கிறோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம், தே வில் பி ப்ரிப்பேர்டு. பட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், ஜென்ரேட்டர் இருக்காங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு பேக்கப் மெத்தட் இருக்காங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. லைட்டு, ஃபேனு, வால் கிளாக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டரில் ஹாலில் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நடைமுறைகள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்தது, ஏன்னா லாஸ்ட் இயர் இதெல்லாம் செய்யலை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தெளிவாக பார்த்துருங்க, நான் 1 by 1 காமிச்சிடுறேன். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் நீங்கள் எக்காரணம் கொண்டும் போட்டுட்டு போகாதீங்க. அதுலேயும் இந்த மாதிரி கிழிந்து போன ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் போய் மாற்றிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்கள் ஃபேண்ட்டில் நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கார்கோ பேண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகாதீங்க, பூட்ஸ் போட்டுட்டு போகாதீங்க. இதெல்லாம் எக்காரணம் கொண்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேர்ள்ஸுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பலாசோ பேண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சில இடங்களில் லெகின்ஸ் ஏமா போட்டு வரீங்க
அப்படின்னும் கேட்குறாங்க. சில இடங்களில் அதை கேட்குறதில்ல. பட் என்னுடைய சஜஷன் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அகைன் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சல்வார் நீங்கள் போட்டு போகலாம், ஆனால் ஃபுல் ஸ்லீவாக இருக்கக்கூடாது. அது ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் ஓகே, ஷால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து முக்கியமான விஷயங்கள், எக்காரணம் கொண்டும் எப்படிப்பட்ட ஜுவல்லரியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து நீங்கள் மேரிட் உமனாக இருந்தீங்கனாலும் சில விஷயங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் படித்து 12th முடிச்சுட்டு வரக்கூடிய யங் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அல்லது ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்கனாலும் எக்காரணம் கொண்டும் நகை போட்டு போகிறத அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பாய்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மோதிரம், ரிங்கு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பென் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களே அங்கே கொடுப்பாங்க. ஓகேங்களா. பென்னோ பென்சிலோ அல்லது எரேசரோ ஒயிட்னரோ இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடாதீங்க, வாங்கி வெளியே வச்சுருவாங்க. அடுத்து கால்குலேட்டர் அண்ட் இந்த மாதிரியான இயர்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, செக் பண்ணுவாங்க, ஃப்ரிஸ்கிங் இருக்கும். நோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் அலோவ்டு. சரிங்களா, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு காகிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது சன் கிளாஸஸ் நீங்கள் போட்டு போகிறீங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பவர் கிளாஸஸ் போட்டுட்டு போகலாம். என்னுடைய சஜஷன் பவர் கிளாஸஸுமே மெட்டல் ஃப்ரேம்ஸ் இல்லாமல் நான் மெட்டல் ஃப்ரேம்ஸில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் போட்டுட்டு போகலாம். டிண்டட் கிளாஸஸ், அதாவது பவர் கிளாஸஸ்லேயே டிண்டட் கிளாஸஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல அவங்க ஏதாவது ஒரு தேவையில்லாமல் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டால் கூட நம்ம படித்தது அந்த நேரத்தில் டென்ஷனில் மறந்து போயிடக்கூடாதுன்றதுனால அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, வேலெட்டு இதை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது நான் தனியாக போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறேன் அப்படின்னு போகாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எழுதாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்க, அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது உங்களுடைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா உங்ககிட்ட எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டு போகணும், வெளியே வச்சுட்டு போக முடியாது. அதுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும். கையில் பணம் மட்டும் வச்சுருக்கிறேன், நான் ரிட்டனுக்கு பஸ்ஸில் போகிறேன், டாக்ஸியில் போகிறேன், அதுக்குரிய காசு மட்டும் என்கிட்ட இருக்குது, காயின்ஸ் இருக்குது, அல்லது என்கிட்ட ரூபா நோட்டு தான் இருக்குது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பெல்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெல்ட் போடலைனாலும் ஃபேண்ட் நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஃபேன்ஸை மட்டும் போடுங்க. லூஸான ஃபேன்ஸை போட்டுட்டு போகாதீங்க. அந்த மாதிரி தொப்பியெல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மொட்டை அடிச்சிருந்தாலும் சரி, அடிக்கலைனாலும் சரி, கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்ட் ஐட்டம்ஸில் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மிஸ்பா அகாடமிலேருந்து, நம்மளுடைய மிஸ்பா அகாடமிலேருந்து நீட் மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், உங்கள் மார்க் எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கும், இந்த காலேஜஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, A to Z. நீங்கள் காலேஜில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து அட்மிஷன் போடுற ப்ராசஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையும் தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா 2 கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். தேவைப்படுகிற மாணவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. நம்ம டீமில் இருந்து அதுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. விருப்பப்படுகிற மாணவர்கள் இந்த சர்வீசஸை என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கண்டினியூவாக என்னென்ன பார் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. அனலாக் வாட்சாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் வாட்சாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் வாட்சஸ் இருந்தாலும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வால் கிளாக் இருக்கும், உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் வால் கிளாக் இருக்கும். உங்களுடைய இன்விஜிலேட்டரும் டைம் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அண்ட் டிஷர்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த டிஷர்ட்ஸில் பிரிண்டட் டிஷர்ட்ஸ் இருக்கக்கூடாது, பிரிண்டட் ஷர்ட்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா. பிளைன் டிஷர்ட்டாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரி ஹூடிஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹெவி ஷர்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு போகாதீங்க. லைட் வெயிட்ஸ் இருக்கக்கூடிய லைட்டான நார்மல் ஷர்ட்ஸ், உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு நார்மல் ஷர்ட் போட்டு போகிறீங்க, நார்மல் ஃபேண்ட் போட்டு போகிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்டு ஹை ஹீல்ஸு, உங்களுடைய பாதத்தை ஃபுல்லாக மூடி இருக்கிற மாதிரியான சாண்டில், ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் இது எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் நான் கட் ஷூ தான் போட்டு போகிறேன், அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் ஸ்லிப்பர்ஸ், இன்னொன்று சொல்லவா, நீங்கள் நான் வாக்கிங் போகக்கூடிய நார்மல் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகலாம். அண்ட் இதுலேயும் ஏதாவது டெக்ஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ஏதாவது ஏன்னா குறியீடு இருக்கும், அதை வச்சு எழுதிடுவாங்க, பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மாதிரி பிளைன் சாண்டில்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சார் போட்டு போகணும், இப்போ வந்து நான் போட்டு போகக்கூடாத, அது கொண்டு போகக்கூடாத நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு போகலாம் அப்படின்னா இந்த மாதிரியான நார்மல் சல்வாஸ், நீங்கள் சுடிதார் நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடிய சுடிதார் நீங்கள் போட்டுட்டு போகலாம். அண்ட் டிஷர்ட்ஸ் போட்டுட்டு போகலாம். நார்மல் பேண்ட், காட்டன் பேண்ட்ஸ், நார்மல்
பேண்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகலாம். இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. ஷூஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி தான். நார்மல் காலர் டிஷர்ட்டோ அல்லது ரவுண்ட் நெக் டிஷர்ட்டோ அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஷர்ட் ஓகே, ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்டாக இருந்தால் ஓகே. அண்ட் நார்மல் காட்டன் பேண்ட்ஸ் ஓகே. இந்த நார்மல் காட்டன் பேண்ட்ஸில் 2 பேக்கெட் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேண்ட்டு ஃபுல்லாக நமக்கு பேக்கெட்டாக இருக்குது அப்படின்னா அதை மாதிரி ஃபேண்ட்டை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஷர்ட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய பட்டன், ஸ்மால் சைஸ் பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிரச்சனையாக பண்ணுறதில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த பட்டன்ஸ் வந்து நிறைய இருக்குது, பெரிய பெரிய பட்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஃபார் கேர்ள்ஸ், நீங்கள் சல்வாரோ அல்லது சுடிதாரோ போட்டு போகிறீங்கன்னா கூட அதுலேயும் பட்டன்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய சைஸில் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே, ஓகேங்களா? அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நார்மல் பிளைன் ஷர்ட்ஸ், நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு எந்த மாதிரி ஷர்ட் போட்டு போகிறீங்களோ அதே மாதிரியான ஷர்ட்டை போட்டுட்டு போங்க. நிறைய லோகோலாம் வச்சுருக்கோம், சில பிராண்டட் ஷர்ட்ஸ்க்கு லோகோலாம் ரொம்ப சிறுசாக தான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷர்ட்டில் பெரிய சைஸில் லோகோ இருக்குது அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரிண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சில ஷர்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமான ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் 2026 அட்மிட் கார்டு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி தான் நீங்கள் உள்ளே கொண்டு போவீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேக்கப்புக்கு இன்னொரு காப்பி இருக்கட்டும், தவறு கிடையாது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது இந்தியன் பாஸ்போர்ட் அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி அவங்க அத்தரைஸ் பண்ண ஐடி ப்ரூஃப். ஆல்ரெடி நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க, அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்துட்டு போயிடுங்க. சார் நான் ஆதார் கார்டு தான் கொடுத்தேன், ஆனால் அப்போ வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு, இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போ பழசு கொண்டு போகணுமா புதுசு கொண்டு போகணுமா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்டேட்டட் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கு அட்வான்ஸ்டு இன்டிமேஷன் ஸ்லிப்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா அப்டேட்டான புது ஆதார் கார்டையே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சார் நான் நீட் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ மாற்றலை, இப்போ நான் ஃபோட்டோ மாற்றிட்டேன், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாற்றிட்டேன், ஐரிஸ் நான் மாற்றிட்டேன், அப்டேட் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்டேட்டட் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்டேட்டட் பாஸ்போர்ட், ரீசன்ட் பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா? இதுதான் வேலிட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இந்தியாவில் எழுதினாலும் சரி, வெளிநாடுகள் எழுதினாலும் சரி, நீங்கள் அந்த கண்ட்ரியினுடைய ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது போக ஆதார் கார்டோ அல்லது இந்தியன் பாஸ்போர்ட்டோ கையில் வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. இதுதான் ஆத்தரைஸ்டு கார்டு, ஆத்தரைஸ்டு என்ட்ரி ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஒரு காப்பி தான் நம்ம உள்ளே கொண்டு போகணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஆனால் அதுக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. பேக்கப்புக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் உங்கள் பேரண்ட் கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் லெட் தம் கீப் இட் சேஃப், ஓகேங்களா? அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க. நீங்கள் உள்ளே கொண்டு போக வேண்டியது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்மிட் கார்டில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அட்மிட் கார்டு இன்னும் வரலை, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வரல. ஒருவேளை அட்மிட் கார்டில் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நான் ஒரு வீடியோ போட்டு அதில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அடுத்ததாக டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஒரு பிளைன் வாட்டர் பாட்டில். நீங்கள் கடையில் ஒரு பாட்டில் வாங்குறீங்க, வாட்டர் பாட்டில் வாங்கி அதனுடைய ரேப்பரை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 1/2 லிட்டரோ அல்லது 1 லிட்டரோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம், இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்லாம் இல்லை. பயோ பிரேக்ஸ் அப்படிங்கிறது லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் நோ பயோ பிரேக்ஸுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போய் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. ஒருத்தர் போய் எழுத போகிறாங்க, நான் பிரேக் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் பின்னாடியே ஒருத்தர் அனுப்பி வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். இன்விஜிலேட்டர்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தையை ஹாஷாக உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் படித்தது, உங்கள் மனசில் இருந்தது, அந்த டென்ஷன் எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணும். ஸோ அதனால் அந்த டென்ஷனுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அளவாக சாப்பிட்டுட்டு போங்க, அளவாக தண்ணி குடிச்சிட்டு போங்க, அண்ட் லைட் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு எது நல்லா உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. புதுசாக ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். பிகாஸ் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதுதான் உங்களுடைய 1 வருட உழைப்பினுடைய பலனை தரக்கூடிய மணி நேரங்களாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. இதில் நம்ம சொல்லியிருக்கிற வேண்டான்னு சொல்லியிருக்கிற ஐட்டம்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 4 விஷயத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. இன்க்ளூடிங் பென், பென்சில், ஒயிட்னர். தயவு செஞ்சு ஒயிட் ஹேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பென் நீங்கள் கொண்டு போக வேண்டியதில் அவங்களே கொடுப்பாங்க. இதெல்லாம் அட்மிட் கார்ட்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அட்மிட் கார்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க இந்த நீட் தேர்வில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் தேர்வு எழுதணும். அட் த சேம் டைம்
உங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.